ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேரன் விலாக். இன்றைக்கி நம்ம ஷேரன் விலாகில் நல்ல ஆரோக்கியமான ருசியான இட்லி பொடி எப்படி பண்ணலான்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எப்பவும் செய்கிற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நல்ல கமகமன்னு நல்ல வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்மலை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த இட்லி பொடி பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. அதில் நான் 250 ml அளவு கப் எடுத்திருக்கேன். அதில் நான் பாதி அளவு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். இது கிராம் அளவுக்குன்னா 100 கிராம் இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு லேசாக சிவந்து வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நமக்கு உளுந்து லேசாக கலர் மாறணும். அதே மாதிரி நல்ல வாசனையும் வரணும். உளுந்தை நல்லா வறுத்துக்கலாம். அப்போ தான் இட்லி பொடி நமக்கு நல்ல வாசனையாகவும் இருக்கும். உளுந்து நல்லா வறுபடாட்டி நமக்கு இட்லி பொடி சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். நீங்கள் வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்தும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு உளுந்து நல்லா வறுபட்டு நல்ல ஒரு வாசனை வந்துருச்சு. இப்போ நாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற விட்டுக்கலாம். இப்போ அதே கடாயில் 1/4 கப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது 50 கிராம் அளவு இருக்கும். இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லேசாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்துட்டு நம்ம அதே தட்டில் மாற்றிடலாம். நம்ம இந்த கடலைப்பருப்பு துவரம் பருப்பெல்லாம் போட்டு பொடிக்கிறப்ப இட்லி பொடி நமக்கு நல்ல வாசனையாகவும் இருக்கும். நமக்கு அது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பு நல்ல நமக்கு வறுபட்டு நல்ல வாசனை வந்துடுச்சு. இப்போ நாம் இதையும் அந்த உளுந்து கூடவே சேர்த்து ஆற விட்டுக்கலாம். அடுத்து அதே கடாயில் 1/4 கப் அளவு துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உளுந்து மட்டும் 100 கிராம் எடுத்துக்கோங்க. மீதி எல்லாமே பாதி அளவு எடுத்தால் போதும். இப்போ இதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம வறுத்துக்கலாம். இதுவும் 50 கிராம் அளவு இருக்கும். இப்போ பாருங்கள், லேசாக நமக்கு கலர் மாறி வந்திருக்கு. இந்த அளவுக்கு கலர் மாறினதும் இதையும் நம்ம அதே தட்டில் கொட்டிடலாம். இப்போ அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். நமக்கு பொட்டுக்கடலையை வறுக்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக சூடு ஏறினாலே போதும். லேசாக சூடானதும் இதை நம்ம அந்த தட்டில் கொட்டிடலாம். அடுத்து அதே கடாயில் 1/4 கப் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துக்கலாம். இதுவும் 50 கிராம் அளவு இருக்கும். இதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்துக்கலாம். இது சீக்கிரமாகவே நமக்கு வறுபட்டு கிடைக்கும். இது வறுபடுறப்ப அங்கங்கே நமக்கு வெடிக்க ஆரம்பிக்கும். கருப்பு எள்ளை விட வெள்ளை எள் சேர்க்கும்போது நமக்கு நல்ல மணமாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கருப்பு எள் சேர்க்குறப்ப கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். அதே சமயம் வெள்ளை எள் நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அங்கங்கே வெடிக்க ஆரம்பிக்குது. இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதையும் நம்ம அது கூடவே ஆற விட்டுக்கலாம். அடுத்து அதே கடாயில் நான் 10லேருந்து 12 போல் பூண்டு பல் சேர்த்துருக்கேன். இது நமக்கு சேர்க்குறதால நமக்கு வாயு தொல்லை எதுவுமே வராது. ரொம்ப மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ நமக்கு பூண்டு நல்ல கலர் மாறி இருக்கு. இப்போ நான் இது கூடவே நான் எடுத்த அளவுக்கு ஒரு 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அளவை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு வறுத்தெடுத்துக்கலாம். நம்ம மிளகாய் வறுக்கிறதுக்கு எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், மிளகாய் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதையும் நம்ம இது கூடவே சேர்த்துடலாம். இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர்
சேர்த்துட்டு இது ரெண்டையும் நம்ம நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இதை நம்ம 1 நிமிஷத்துக்கு வறுத்தா போதும். நல்ல வாசனை வந்ததும் இதை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் நம்ம தட்டில் கொட்டிடலாம். இப்போ அதே கடாயில் கடைசியாக கொஞ்சமாக கறிவேப்பிலை வறுத்துக்கலாம். இது இட்லி பொடிக்கு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டையும் கொடுக்கும், ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. இதுவும் நல்லா வறுபட்டதும் தட்டில் கொட்டிடலாம். இப்போ நாம் வறுத்து வச்சுருக்கிற இதெல்லாமே நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம பொடி பண்ணிக்கலாம். இப்போ நாம் வறுத்த எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாருக்கு எல்லாத்தையும் நம்ம மாற்றிடலாம். கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாதுங்க. சூடு இருந்துச்சுன்னா நமக்கு பொடி சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். அதே சமயம் மிக்சிலையும் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நாம் எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ பாருங்கள், இட்லி பொடி பொடிச்செடுத்தாச்சு. இந்த அளவுக்கு பொடிச்செடுத்துக்கோங்க. நமக்கு இட்லி பொடி எப்போவுமே கொஞ்சமாக கொரகொரப்பாக இருந்தால் தான் நமக்கு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். லேசான கொரகொரப்பாக பொடிச்செடுத்தால் போதும். ரொம்பையும் கொரகொரப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பையும் நைஸாகவும் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நல்ல மணக்க ருசியான இட்லி பொடி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நாம் இதில் எண்ணெய் எதுவும் சேர்க்காததால் இது ஒரு 3 மாதம் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இது கூட நல்லெண்ணெய் தொட்டு சாப்பிட்டோன்னா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. நமக்கு குழம்பே தேவைப்படாது. சூப்பரான சுவையான இட்லி பொடி நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.